அவன் கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா. ஸ்கூட்டி காணவில்லை என புகார் கொடுக்க சென்ற இளம் பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் காதல் வலையில் வீழ்த்தியதாக கூறி உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞர் சரத்குமார் இவர்தான். அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா. வைத்தீஸ்வரன் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. மயிலாடுதுறை அருகே தலை ஞாயிறை சேர்ந்தவர் சரத்குமார். இவர் குவைத் நாட்டில் தங்கி டிரைவராக வேலை பார்த்து வந்தார். இவரும் திருப்பங்கூர் பகுதியை சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை சொந்த ஊர் வந்து செல்வதை சரத்குமார் வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இவர்களது காதல் விவகாரம் உறவினர்களுக்கு தெரிந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சங்கீதாவின் நடவடிக்கைகள் மாறியதாக கூறப்படுகிறது. அண்மையில் தனது ஸ்கூட்டியை காணவில்லை என்று புகார் அளிக்க வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு சென்ற சங்கீதாவை காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி காதல் வலையில் வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. காணாமல் போன ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சாரோ இல்லையோ இந்த எஸ்ஐ அடுத்தவன் காதலியை கவர்ந்து விட்டதாக உள்ளூர் வாசிகள் பேச தொடங்கிவிட்டனர். சங்கீதாவும் சீனியர் காதலன் சரத்குமாருக்கு டாட்டா காட்டிவிட்டு புது காதலன் எஸ்ஐயுடன் காதலில் நெருங்கி உள்ளார். எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக முதல் காதலன் சரத்குமாருக்கு வீடியோ கால் செய்த சங்கீதா எஸ்ஐ சூரியமூர்த்தியுடன் ஒன்றாக இருப்பதை காண்பித்து தன்னுடனான காதலை மறந்துவிடச் சொன்னதாகவும் எஸ்ஐ தன்னை மிரட்டியதாகவும் இளைஞர் சரத்குமார் உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அவங்க கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. காதலித்த நாட்களில் 13 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை ஏமாற்றி பறித்த சங்கீதா காதலை நிராகரித்ததால் மனமுடைந்த சரத்குமார் குவைத்தில் தூக்கு மாட்டி உயிரை மாய்த்துக் கொண்டார். 5 வருஷமா குவைத்தில் இருக்காப்ல ஒரு வீட்டு டிரைவரா. ஆனா வீட்டுக்கு பணம் அனுப்பவே இல்லை. இந்த பொண்ணுகிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் நகை, எல்லாம் வர்றவங்கள்ட்ட எல்லாம் அங்க கொஞ்சம் நகை அனுப்பியிருந்திருக்கான். 3 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட பணமே அனுப்பியிருந்திருக்கான். எல்லாமே இந்த தன்னோட உழைப்பு ஃபுல்லா அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருக்கான். இதையடுத்து சங்கீதா காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்திக்கு எதிராக சரத்குமாரின் உறவினர்கள் அடுக்கடுக்கான புகார்கள் தெரிவித்த நிலையில் சூரியமூர்த்தியை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டார். சூரியமூர்த்தி அந்த பொண்ணை இடையில பூந்து லவ் பண்ணி அவனை போன்லயே மிரட்டி இருந்திருக்காப்ல. சங்கீதா போன்ல இருந்து இனிமேல் அந்த பொண்ணெல்லாம் தேவையில்லாம போன் பண்ற வேலை வச்சுக்காத, நானும் அந்த பொண்ணை லவ் பண்றோம், நீ இனிமே அந்த பொண்ணு போன் பண்ற வேலை வச்சுக்காதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலுக்கு 1 வாரமா அவன் போன்ல மிரட்டி இருந்திருக்கான். குவைத்தில் இருந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சரத்குமாரின் உடல் ஏற்றிச் சென்ற வாகனத்தை மறித்து உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து சரத்குமாரின் உறவினர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட எஸ்ஐ மற்றும் சங்கீதா மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நம்பிக்கை மோசடி செய்து ஏமாற்றிய காதலியிடம் இருந்து பணம் நகைகளை பெற்றுத்தந்து காதலி சங்கீதாவை கைது செய்ய வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து எஸ்ஐ சூரியமூர்த்தியை தஞ்சை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்ததோடு அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. இரவு 7:30 மணி வரை நடந்த போராட்டத்தின் முடிவில் சங்கீதாவை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்தனர். சங்கீதா மீது 318 கீழ் பி என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சரத்குமார் உடல் பட்டவர்த்தி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. காதலன் வரும் வரை ஏக்கத்துடன் காத்திருந்த உண்மையுள்ள காதல்கள் எல்லாம் மலையேறிவிட்டன. காதலன் இருக்கும் போதே 2இல் எது பெஸ்ட் என்று சாய்ஸில் அடுத்த காதலர் தேடிய பெண்ணால் ஓட்டுநர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.